குட்டி குட்டி ஃப்ரைஸ் வந்துருச்சு கைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பீட்டாவோட குட்டிக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. எனக்கு தெரியவே இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, பபிள் ஃபார்மேஷன் தான் பண்ணி வச்சிருக்கான். என்ன இது எக்கு லே பண்ணல போல அப்படின்னு நினைச்சா, அதுக்குள்ளேயே அவங்க எக்க வச்சு, அவன் அத எல்லாம் பண்ணி, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்குறோம், என்னடா சின்ன சின்னதா ஓடுதுன்னு பார்த்தா, எல்லாம் ஃப்ரைஸ் வந்திருக்கு. அப்படியே உடனே ஃபீமேல தூக்கி வேற ஒரு கண்டெய்னர்ல வச்சுட்டு, மேல தனியா வச்சுட்டு, இப்ப இந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஃப்ரைஸ எப்படி காப்பாத்த போறோம்ன்னு தெரியல. ஏன்னா எந்த ஒரு ஃபுட்டுமே நம்மகிட்ட இல்ல. ஆல்மண்ட் லீஃப் வச்ச அந்த வாட்டர் வேணா இருக்கு. அப்புறம் நம்ப பீட்டாக்கு போற ஃபீடிங்லயே அந்த சின்ன சின்ன பால்ஸ் மாரி இருக்குல்ல, அதையே வந்து அதையே ஸ்மாஷ் பண்ணி தூள் தூளா தான் போட்டுட்ருக்கோம். எத்தன ஃப்ரைஸ் காப்பாத்த போறோம்ன்னு தெரியல. இது 100, 200க்கு மேல இருக்கு. ஆனா நெறைய பேர் சொன்னது என்னன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2வது காப்பாத்த பாருங்க. 2 காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிருக்காங்க. என்ன பண்ண போறோம்ன்னு தெரியல. இது இவ்ளோ இருந்தும் காப்பாத்த முடியல, அது ரொம்ப கஷ்டம் தான். மேல தனியா வச்சிருந்தா அவன் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறான். ஃபீமேல் ரொம்ப சைலண்டா இருக்கு. அது இல்லாம நம்ப இன்னொரு பீட்டா வாங்க போறோம். எதுக்காகன்னா, நம்ப மேல் வந்து நல்லா கலரா இருக்கான். ஆனா ஃபீமேல் கலரா இல்ல. அதனால நல்ல ஒரு ப்ரீடா பார்த்து ஒரு ஃபீமேல் வாங்கி, இவங்க 2 பேரும் மேட் பண்ணா, நல்ல ஃப்ரைஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை. நான் ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ சீக்கிரமா வந்து ஃப்ரைஸ் வந்துரும்னு. எனக்கு வச்சதே தெரியல. எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஃப்ரைஸாவது காப்பாத்தணும் அப்படின்னு. இந்த வீடியோல ஏன் இவங்கள பத்தி இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னா, அவ்வளோ ஹேப்பில இருக்கிறதால வேற எதுவுமே நடக்கல. ஏன்னா இந்த இது நான் காலையிலேயே பார்த்துட்டு இருந்து, எதுவுமே என்னால கான்சன்ட்ரேட்டா செய்யல. எந்த ஒரு ஒர்க்குமே போல. அதனால நாளையிலிருந்து நம்ம என்னென்ன இந்த மீனுக்கு கேர் பண்றோன்றத பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அட்டென்ட் ரைட்டா சொல்றேன். ஃபாலோ பண்றோம்.